Hello students, exercise 1.4ல 10th sum பார்க்கலாம். A function f minus 5, 9 2 r is defined as follows. F of x is equal to 6x plus 1, 5x square minus 1, 3x minus 4. First, இந்த மாதிரி இன்டர்வல்ஸ்ல கொடுத்துருந்தா எப்படி எடுக்கணுன்றத பார்த்துக்கலாம். என்னென்ன வேல்யூ எடுக்கணும். -5 less than or equal to கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நம்பரை எடுத்துக்கணும். -5, -4, -3, -2, -1, 0, 1 வரையும் அப் டு 2 வரையும் கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் இல்லாதனால 1 வரையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 to 6 கொடுத்துருக்காங்க. 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் அதே மாதிரி 6 to 9 கொடுத்துருக்காங்க. 6, 7, 8, 9. இதுல 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணலாம். f of -3 plus f of 2. இப்போ ஃபர்ஸ்ட் f of -3 ஃபைண்ட் பண்ணலாமா? -3 எந்த இடத்துல வருது, எந்த ஃபங்க்ஷன் வச்சு போடுற மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ 6x plus 1 இதுல தான் எக்ஸுக்கு பதிலாக -3 போட போறோம். -3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? -18 plus 1 -17. நெக்ஸ்ட் அதே மாதிரி f of 2 போடணும். f of 2க்கு எந்த ஃபங்க்ஷன் வரணும்? செகண்ட் ஃபங்க்ஷன். அப்போ 5x square minus 1. இப்போ 5 into 2 the whole square minus 1. 5 into 4 minus 1 is equal to 20 minus 1, 19. இப்போ அது என்ன பண்ணணும்? ரெண்டையுமே நம்மளுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணியிருக்க ரெண்டு வேல்யூ. அப்போ f of -3 plus f of 2 வந்து என்ன வேல்யூ கிடைக்குது? -17 plus 19. -17 plus 19 என்ன? plus 2. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். f of 7 minus f of 1 கண்டுபிடிக்கணும். இப்போ f of 7ன்ற வேல்யூ எந்த ஃபங்க்ஷன்ல வருதுன்றத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல f of 7 எந்த ஃபங்க்ஷன்ல வருதுன்னு பார்த்துக்கலாம். 3x minus 4 ஃபங்க்ஷன் வச்சு தான் போடணும். அப்போ f of 7 is equal to 3x minus 4. xக்கு பதிலா 7 போட்டோம்னா 21 minus 4, 17. நெக்ஸ்ட் அதே மாதிரி f of 1 கண்டுபிடிக்கணும். f of 1க்கு எந்த ஃபங்க்ஷன்ல வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வருது. அப்போ 6x plus 1. 6x plus 1. 6 into 1 plus 1. அப்போ 7. இப்போ இது ரெண்டையுமே ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரெண்டையுமே என்ன பண்ணணும்? f of 7 minus f of 1. ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். அப்போ 17 minus 7 is equal to 10. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 2 into f of 4 plus f of 8. இப்போ ஃபர்ஸ்ட் 2 into f of 4 கண்டுபிடிச்சிடலாம். 2 வச்சுக்கலாம். f of 4ன்றது எந்த ஃபங்க்ஷன்ல வருதுன்றதை பார்க்கணும். 5x square minus 1ல வருது. அப்போ 2 into 5x square minus 1. அப்போ x இருக்க இடத்துல 4 போட போறோம். 5 into 4 the whole square minus 1. அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 square 16, 16 into 5 இவ்வளோ 80. 80 minus 1 வந்து எவ்வளோ? 79. 18, 158. 2 into f of 4 வந்து 158. நெக்ஸ்ட் அதே மாதிரி f of 8 ஃபைண்ட் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன்? 3x minus 4ன்றத ஃபங்க்ஷன். அப்போ 3x minus 4 is equal to 3 into 8 minus 4. 8 3s are 24, 24 minus 4, 20. இப்போ f of 8. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாமா? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா 2 into f of 4 plus f of 8 is equal to 158 plus 20. 8, 7, 1. 178 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -4. இதான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 2 into f of -2 ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ 2 into f of -2னா -2 எந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல வருதுன்றத பார்க்கலாமா? இதில் செக் பண்ணால் -2 எந்த ஃபங்க்ஷன்ல வருது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ 2 into 6x plus 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம -2 போட போகிறோம். 2 into -12 plus 1 எவ்வளோ? -11. அப்போ என்ன கிடைக்கும்? -22 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் f of 6 கண்டுபிடிக்கணும். f of 6 கண்டுபிடிக்கலாமா? f of 6 கண்டுபிடிக்க எந்த ஃபங்க்ஷன்ல வருதுன்றத செக் பண்ணணும். தேர்ட் ஃபங்க்ஷன்ல கிடைக்குது. இப்போ 3x minus 4ல எக்ஸுக்கு பதிலாக 6ன்றத வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 18 minus 4 எவ்வளோ? 14. நெக்ஸ்ட் f of 4 வேல்யூ எங்கே கிடைக்கும்? 5x square minus 1ல. அப்போ 5x square minus 1.
இப்போ 5 into 4 square minus 1னா 5 into 16 minus 1. அப்போ 80 minus 1 79. Next f of minus 2 கண்டுபிடிக்கணும். f of minus 2 எந்த ஃபங்க்ஷனில் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ 6x plus 1. 6க்கு எக்ஸுக்கு பதிலாக -2 போட போகிறோம். -12 plus 1 -11. இப்போ ஃபைன் பண்ணியிருக்க எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into f of -2 என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே? -22. -22 minus f of 6 ஓட வேல்யூ 14 divided by f of 4 ஓட வேல்யூ என்ன? 79. f of -2 ஓட வேல்யூ -11. இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 36 மைனஸ் எது பெரிய நம்பர்? -22. அதனால பெரிய நம்பர் சிம்பிள் போட்டாச்சு. இது 79 ப்ளஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணணும். இப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? 18 34 9 17. ஃபைனல் ஆன்சர் என்ன நம்மளுக்கு? -9/17. Next, ninth sum பார்க்கலாம். The function f is defined by f of h is equal to x plus 2 2x minus 1. Find the values of 4 subdivision கொடுத்துருக்காங்க. 4 subdivision வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் f of xக்கு என்னென்ன வேல்யூ வரும்ன்றத சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கலாமா? x plus 2 போடணும்னா எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணுமா? greater than 1. அப்போ 2 3 4 5 6 எக்ஸட்ரா பெரிய நம்பராக போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 2 எங்கே போடணும் அப்படின்னா -1 less than or equal to x less than or equal to 1. அப்போ -1 0 1. நெக்ஸ்ட் x - 1 எப்போ போடணும்? -3 to -1. இதுக்கு இடையில இருக்க நம்பர் என்னது? -2 மட்டும்தான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? f of 3 எந்த ஃபங்க்ஷனில் வரணும்? x plus 2ன்ற ஃபங்க்ஷனில் வரணும். இப்போ 3 plus 2 வந்து என்னது? 5. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் f of 0ன்றது எந்த ஃபங்க்ஷனில் இருக்கு? 2ன்றதுல. அப்போ 2 தான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் f of -1.5. இப்போ ஒரு நம்பர்ல என்ன பார்த்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், இந்த சைடு 1, இந்த சைடு -1 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து -2 -3. இப்போ -1.5னா எங்க இருக்கும்? -1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும். அப்போ இந்த எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும்? தேர்ட் ஃபங்க்ஷன் x -1. அப்போ x -1னா -1.5 -1 எவ்வளோ? -2.5. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் f of 2 plus f of -2 ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் f of 2 எந்த ஃபங்க்ஷனில் வரும்? x plus 2ன்ற ஃபங்க்ஷனில் வரணும். அப்போ x plus 2 2னா 2 plus 2 4. நெக்ஸ்ட் f of -2னா ஃபைனல். இப்போ x -1ல போடணும். -2 -1 எவ்வளோ கிடைக்கும்? -3. இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ f of 2 plus f of -2 4 - 3 1. 9th சம்மோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to 1/2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a, b are constant. Verify whether the function s of t is 1/1 or not. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? s of t is equal to 1/2 gt square plus at plus ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டீக்கு பதிலாக ஏவும் பியும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ டீக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 1/2 gt, டீக்கு பதிலாக 1 போட போகிறோம். அப்போ a into 1 plus b, g into 1னா 1/2 g plus a plus bன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுலேயே எஸ் டீக்கு பதிலாக 2 போட போகிறோம். அப்போ 1/2 g into 2 square plus 2a plus b. இப்போ அதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? g4 plus 2a plus b. இப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்குது? 2g plus 2a plus bன்னு கிடைக்குது. அப்போ s of t க்கு பதிலாக 1 போடும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சரும், 2 போடும்போது டிஃப்ரெண்ட் ஆன்சரும் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெரிஃபை whether the function s of t is 1/1 or not. 1/1னாலே நம்மளுக்கு every element in domain has a unique element on codomain. ஃபர்ஸ்ட் நம்ம 1 போடும்போது வேற ஒரு எலமெண்ட்டும் 2க்கு வேற எலமெண்ட்டும் கிடைக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? எவ்ரி
T value has unique image in codomain. So this function is 1-to-1. 11th sum 2 types சால்வ் பண்ணலாம் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். நம்ம 1-to-1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1-to-1 இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை தெரிவிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து 1-to-1 சொல்லுவோம். A1 is equal to A2 அப்படின்றத பார்த்துருப்போம் நம்ம டெஃபினேஷன் பார்க்கும்போது. இப்போ அதை மாதிரியே இங்கே எடுக்கலாமா? S of T1 is equal to S of T2ன்னு எடுக்க போகிறோம். இப்போ S of Tக்கு பதில் T1 ஃபர்ஸ்ட் போட்டலாம். T1 ஸ்கொயர் ப்ளஸ் AT1 ப்ளஸ் B. அதே மாதிரி S of T2 போட்டோம்னா 1/2 GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT2 ப்ளஸ் B. இது ரெண்டும் தான் ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ எல்லா டேர்ம்ஸுமே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாம். 1/2 GT1 ஸ்கொயர் ப்ளஸ் AT1 ப்ளஸ் B. இது இங்கிட்ட வருமா மைனஸ் ஆகுமா? 1/2 GT2 ஸ்கொயர் மைனஸ் AT2 மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட்டு எதெல்லாம் கேன்சல் ஆகுன்றத கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் B மைனஸ் B கேன்சல் ஆயிரும். இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அப்போ 1/2 GT1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT1 மைனஸ் AT2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலையுமே 1/2 G நம்மளுக்கு காமனாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லையுமே 1/2 G காமனாக இருக்கு. இப்போ அதை ஃபர்ஸ்ட் வெளில எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர். இது ரெண்டுலையுமே A இன்ட்டு T1 மைனஸ் T2 ஏவை வெளில எடுத்துட்டோம்னா இப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த ஈக்குவேஷனை 1/2 G இன்ட்டு T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் A இன்ட்டு T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ இது பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு மல்டிப்ளேல இருக்குங்கிட்டு வரும்போது டிவைட் ஆயிரும். இப்போ T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எப்படி எழுதலாம்? T1 இஸ் ஈக்குவல் டு T2. நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? ரெண்டுமே ஈக்குவல் அதை கிடைச்சிச்சு. இதை வச்சு இந்த நம்ம ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? 1-to-1. Of T is 1-to-1 function. Next 12th sum பார்க்கலாம். The function T which maps temperature in Celsius into temperature in Fahrenheit is defined by T of C is equal to F, where F is equal to 9/5 into C plus 32. Find T of 0, T of 28, T of minus 10, value of C when T of C is equal to 212, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit. செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு மேப்பிங் கொடுத்துட்டாங்க. T of C is equal to Fன்றது கொடுத்து அது எப்படி F வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 9/5 into C plus 32. இதை வச்சு நம்ம இந்த 5 சப்டிவிஷன்ஸும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவனை எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா T of 0 தான் ஃபைன் பண்ணணும். T of C is equal to Fன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ F இருக்கிற இடத்துல இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? Fக்கு பதிலாக 9/5 C plus 32. இப்போ T of 0 இப்போ இந்த இடத்துல C இருக்க இடத்துல 0 போட போகிறோம். அப்போ T of 0 is equal to 9/5 into 0 plus 32. அப்போ T of 0 இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 0 ஆயிரும், 32 மட்டும்தான். இப்போ T of 0 is equal to 32. ஃபைனல் ஆன்சர் எடுத்தும் போது ஃபாரன்ஹீட். T of C is equal to ஃபாரன்ஹீட்ல தான் இருக்கனால ஃபாரன்ஹீட்ல எழுதிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் T of 28. அப்போ சிக்கு பதிலாக 28 போட போகிறோம். இப்போ இது மேலே இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன? 52 divided by 2 plus 32. இப்போ 252 divided by 5 போட்டோன்னா 5 5s are 25. 0 5s are 0. 2 இருக்கு, ரிமைனிங் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தனா 4 5s are 20. அப்போ 52 divided by 5 என்ன கிடைக்குது? 50.4 plus 32. ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும்? பாயிண்ட்டுக்கு நேராக அந்த இதை வச்சு
ஆட் பண்ண போகிறோம். 4 to 8. அப்போ 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபைனல் இப்படி தான் எடுத்தது. T of 28 is equal to 82.4 degree Fahrenheit. Next, third separation. T of minus 10. But T of C is equal to 9/5 into C plus 32. But minus C க்கு பதிலா minus 10 போட போகிறோம். கேன்சல் பண்ணிக்கலாமா 5 and 2? அப்போ minus 18 plus 32. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 14. பெரிய நம்பர் எதுவும் அந்த வேல்யூ போடணும். அப்போ 14 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, வேல்யூ ஆஃப் சி வென் T ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. T ஆஃப் சியே நம்ம வந்து இங்கே சிக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணோம். ஆனால் அங்கே டோட்டலாகவே T ஆஃப் சி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஃபோர்த் சப்டிவிஷனில். T of C is equal to 212 கொடுத்தாங்க. அப்போ T of C இருக்க இடத்துல 212 வேல்யூ போட போகிறோம். 212 is equal to 9/5 C plus 32. இப்போ 212 minus 32 divided is equal to 9/5 C plus 32. ஆல்ரெடி இங்கே 32 இங்கே செட் பண்ணாந்தாச்சு. அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணோன்னா 180 divided by 9/5 into C. C தான் நம்மளுக்கு வேணும். 180 into 5/9. இப்போ அதை கேன்சல் பண்ணோன்னா 100. C is equal to 100 degree Celsius. Next, fifth separation, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவல். இப்போ C is equal to Fன்றதை கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி Fன்ற ஃபங்க்ஷன் வேல்யூ தெரியுமா? இப்போ சிக்கு பதில் F போடணும், Fக்கு பதில் C போடணும். எதுனாலும் நம்ம போடலாம். இப்போ C is equal to Fன்னு போடலாமா? சிக்கு பதில் F போட போகிறோம். இப்போ F is equal to 9/5 into F plus 32. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். F is equal to 9/5 F plus 32 இருக்கு. அப்போ F மைனஸ் இதுதான் இந்த சைட் பண்ண போகிறோம். அதனால் மைனஸில் எழுதலாம். equal to 32. இப்போ அதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5F minus 9F divided by 5 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா -4F divided by 5 is equal to 32. இப்போ -4F is equal to டிவைடில் இருக்கிறது இங்கிட்டு வரும்போது மல்டிப்ளை ஆகும். 32 into 5 வந்து எவ்வளோ 160. அப்போ F is equal to -40 degree. எக்ஸசைஸ் 1.4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது பார்த்தோம். தேங்க்யூ.